ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகிய இல்லம். இப்போ நம்ம மசாலா வேர்க்கடலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க இப்போது பார்க்கலாம். வேர்க்கடலை மசாலாவுக்கு காஞ்ச வேர்க்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, பெருங்காயம், உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம காஞ்ச வேர்க்கடலையை கொட்டிக்கலாம். இப்போது அதுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு, அப்புறம் சோம்பு கொஞ்சம் தூவிக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுதியும் அதில் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கடலை மாவுலாம் போடலை. இப்போ போடுறதுக்கு முன்னாடி இந்த காரம் கொஞ்சம் வேர்க்கடலையில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி லைட்டாக கொஞ்சம் விட்டு தெளித்து அதை கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் எல்லா வேர்க்கடலையோடையும் நம்ம இந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாம் இறங்குற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், உதிரி உதிரியாக நமக்கு வேணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த கடலை மாவு, அரிசி மாவெல்லாம் நல்லா வேர்க்கடலில் கோட்டாகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசாலா வேர்க்கடலை மேலே நல்லா கோட்டாகிடுச்சு. கடலை மாவு, அரிசி மாவெல்லாம். இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நான் அப்படியே வச்சிடலாம், ஊற வச்சிடலாம். இப்போ இந்த ஏர் ஃப்ரையரோட கண்டெய்னர் எடுத்து நான் கொஞ்சம் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் ஒட்டாமல் இருக்கும். அதனால் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். 180 டிகிரிஸில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கிறேன். கொஞ்சம் ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த கண்டெய்னரை எடுத்து இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த மசாலா வேர்க்கடலை அதில் அப்படியே உதிர்த்து போட போகிறோம். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு பதிலாக நம்ம இதில் அப்படியே உதிர்த்து போட்டுடலாம் எல்லா வேர்க்கடலையும். இப்போ எல்லா வேர்க்கடலையும் இந்த கண்டெய்னரில் போட்டாச்சு. இப்போ எடுத்து நம்ம திரும்பவும் அது உள்ளே வச்சிடலாம். வச்ச உடனே ஆன் ஆகிடும். அப்படியே இருக்கட்டும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நடுவில் நம்ம எடுத்து பார்க்கலாம். நடுவில் எடுத்து ஒரு முறை கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம உடச்சி விட்டு ஈவனாக கிளறி விட்டு திரும்ப எடுத்து நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ் வைக்கலாம் உள்ள. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்தோம்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கிறிஸ்பியான மசாலா வேர்க்கடலை எண்ணெயே இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். நன்றி.